நட்புக்களே வணக்கம். ஹை டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு காரசாரமான வாழைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காயை தோல் சீவிட்டு கியூபாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்ச வாழைக்காயும் சேர்த்து போடுறோம். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கறது கிடையாது இதில். அப்போது அந்த மூடி வைக்கிறதுனால ஒரு ஈரப்பசை கிடைக்கும் இல்லையா, அதில் தான் அது வேகும். மீன் டைம் ஒரு உரலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பூண்டு, ஒரு 5, 6 கருவேப்பிலை தழை, இது எல்லாத்தையும் போட்டு இடித்து வச்சுக்கிறோம். இதுதான் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக இதுதான் மெயின் ஐட்டம். ஸோ இப்போ இதை மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சமாக ஒரு எண்ணெய் பசை இருந்ததுன்னா தேவையில்லை, இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு எந்த அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையோ அதை இப்போ சேர்த்துக்கோங்க. நான் என் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் சேருது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இடித்து வச்ச கருவேப்பிலை இருக்குது இல்லையா, கருவேப்பிலை பூண்டு அந்த அந்த கலவையை இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஆப்ஷனல் தான். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம்னா விட்டுருங்க. சாம்பார் பொடி போடுறதுனால மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வைங்க. மூடி வைக்கும்போது அந்த ஈரப்பசையில் அது வெந்துடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லைப்பா. அதனால் நிதானமாக மூடி வச்சுட்டு ஃப்ளேமும் ஹையில் வச்சிடாதீங்க. மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக சிம்மில் இருந்தாலே போதும். சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது நீங்கள் பருப்பு, ஒரு பருப்பு பீர்க்கங்காய் பருப்பு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பை.